கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:29 ஜெபத்துடைய செய்திகளை கலந்து சொல்லும். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதானை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதானை கண்டிடுவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வாலி நடந்திடம், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வாலி நடந்திடம், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உபரரா ரிவரரா ரிபாரா ரிபாரா ரிகரரா லிமாரா உபாரா ரிகனரா லிகா லிகரரா. உல்லமதேன் பாரங்களை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். உல்லமதேன் பாரங்களை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயார் அணைத்திடுவார். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயார் அணைத்திடுவார். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், மரியாள் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். சரி, யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, என்னை கண்டடினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இப்போ பாக்கியவான் அப்படின்னு ஒரு கூட்டத்தார நம்ம மத்திய 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாக்கியவான் 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 சொல்லி, இந்த பாக்கியவான்ல இப்ப நம்ம ஃபைனல் பாக்கியவான் இதான், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நாம் யாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணல, நான் இதுவரை பார்த்ததில்லை. 23 வருஷமாக ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன். தூரமாக போகல, கிருபையினால ஒவ்வொரு நாளும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன, நான் உங்களுக்கு அந்த சாட்சி சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போகிறேன். அதாவது என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசாண்டர்
அதாவது அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 2-3 அவர் மறிக்கிறார். 88 நினைக்கிறேன். அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு கொடைக்கானல ஒரு வீடு வாங்குறாங்க. இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் எல்லாரும் வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு அவ்வளவு பணம் வேல்யூ ரொம்ப ஹை. 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க தகப்பனார் ஒரு வீடு கொடைக்கானல வாங்கினார். சின்ன வீடு, குட்டி. 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அந்த வீடை? இப்ப அது என்னுடைய பேருக்கு அது வந்துருச்சு. காமன் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. நான் எனக்குள்ள ஒரு சொத்தை காமன்ல கொடுத்துட்டு இது என் பேர்ல வேணும்னு வாங்கி ஆண்டோடைய கிருபைனால அதை கொஞ்சம் பெருசாக்கி ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேற்று நாங்க அந்த ஹேண்ட் ரிச்சிங்காக போயிருந்தோம். அந்த ஸ்கீ எங்க கையில கொடுக்குறாரு அவர். வைஷாக் ட்ரிவாண்டத்தில் அந்த செய்தார், ரொம்ப அருமையா செய்தார். அப்ப அந்த நேரத்துல என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளை பிரதீப் கொடைக்கானல் இருக்கார். அவர் ஒரு சாட்சி சொல்லுகிறார். அவரை பைபிள் ரீடிங்காக வர சொல்லியிருந்தோம். அவர் ஒரு சாட்சி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, நாங்க எங்க அந்த இடத்துல நின்று நாங்க அந்த ஜெபம் நான் பண்ணிட்டு இருக்கேனோ அதுக்கு அந்த இடத்த காட்டுறேன். இந்த இடத்துல சொல்லி ஒரு இடத்த காட்டுறேன். இங்க என்னுடைய மாமியார், அதாவது என்னுடைய அம்மா நின்று ஜெபம் பண்ணாங்களா? என்ன ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இல்ல, அந்த நேரத்துல ஜெபம் எனக்கு அந்த நேரம் தெரியாது. ஜெபம் பண்றது என்னன்னு தெரியாது. துணிகரமான பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள் அது. 1988 90 முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி. 90 என் தகப்பனார் மறிச்சிட்டார். எங்க அம்மா ஜெபம் பண்றாங்களா, ஆண்டவரே இந்த இடத்த நீர் எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி. இது நீங்க ஒரு மாளிகையாக மாற்றி என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, மாளிகையாக மாற்றி என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பான்ட்டு என் மாமியார் மிஸ்ஸஸ் லைசாண்டர் இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணாங்க. நான் அந்த நேரத்துல நினைச்சேன், என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு தெரியும். இருந்தாலும் என் தம்பி அடிக்கடி சொல்லுவார். டாக்டர் விமலேஷ் லைசாண்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே அம்மாக்கு உன்னைய தாண்டா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு ஒரு சொத்து விலைக்கு வருமா, இதை யார் பேர்ல வாங்கணும்னு எங்க அம்மாட்ட சிஜி பேர்ல வாங்கிடுவாங்க. அடுத்த ஒரு சொத்து வருமா, இது யார் பேர்ல வாங்குவோம், எங்க அப்பா அம்மாட்ட சிஜி பேர்ல வாங்கிருக்கேன். இப்படி சொல்லியே எல்லா சொத்தும் உன் பேர்ல வாங்கிட்டாங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க. 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க உங்க அம்மாட்ட நீங்க எவ்வளவு கொள்ள அன்பா இருக்கிறீங்களோ ஒரு ஆசீர்வாதம். அது மாதிரி இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்து இந்த வார்த்தை ஆசீர்வதிச்சார். சரி, இப்ப நம்ம செய்திக்குள்ள போகிறோம். வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனத்துல, அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறார். அப்ப விசுவாசத்தினுடைய டெபினிஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? விசுவாசத்தின் டெபினிஷன் எபிரேயர் 11வது அதிகாரம். கண்டதுனால விசுவாசிக்கிறது விசுவாசம் கிடையாது. எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படையில் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். எதெல்லாம் நீங்க பார்க்கலையோ அதை எப்படி நீங்க நம்புறீங்க? உறுதியா நம்புறீங்க. அதான் விசுவாசம். இங்க தோமா எப்ப ஆண்டவர் நம்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டதுனால விசுவாசித்தார். பார்க்கலைன்னா நான்லாம் விசுவாசிக்க மாட்டேன். சரி, இந்த தோமா பற்றி ஒரு சில வார்த்தை பேசிட்டு போகும். தோமா ஆண்டவர் விசுவாசித்தார். முதல்ல கேரளால அவர் செட்டில் ஆகிறார். கேரளால அவர் செட்டில் ஆகும்போது பல 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 காரியங்கள் அவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ராஜா, அதாவது ராஜா ஃபேமிலி, ராயல் ஃபேமிலியில உள்ள ஒருவர் இவருடைய பிரசங்கத்தினால ரட்சிக்கப்பட்டு தோமாவை ரொம்ப அருமையா வச்சிருப்பார். இவருக்கு ஒரு ஆசை, ராஜாக்கு என்ன ஆசைன்னா, ஒரு பெரிய ஒரு அரண்மனை கட்டணும். ஏன்னா இவங்க எல்லாமே அங்க இஸ்ரேல் தேசத்திலிருந்து வர்றாங்க. பல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க சொல்லி. அப்ப அந்த இதை கெட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல ராஜாக்கு ஒரு நிறைய பொருட்களை கொடுத்து நீங்க கெட்டுங்க அப்படின்னு இருக்காரு. இந்த நேரத்துல இவர் என்ன செய்யிருக்காரு, அந்த பணத்தை எல்லாம் என்ன செய்யிருக்காரு, ஊழியத்துக்கு செலவழிச்சிட்டே இருக்காரு. இப்ப ஒரு நாள் நியூஸ் வருது, ராஜா நீங்க தோமாவை நம்பி கொடுத்த பணத்துல தோமா வீடு மாளிகை கட்டாம ஊழியம் செலவழிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்ப தோமாவை கூப்பிட்டு விட்டாரு. தோமாவை கூப்பிட்டு வந்த நேரத்துல ராஜாவுடைய மகன் மரண படுக்கையில போராடிக்கிட்டு கிடக்கிறான். தோமா மேல கோபத்தை காட்டுறதுக்காக ரெடியா இருக்கிற ராஜாவுடைய நியூஸ் வருது, உங்க பையன் மறிச்சிட்டான்ட்டு. கோபம்
அழுகையா மாறுது. மாறி நேரா மகன் முன்னாடி கடந்து அழுகிறாரு. தோமா வர்றாரு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உடனே மகன் உயிரோட வர்றான். உயிரோட வந்தோடனே ராஜா தோமாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, தோமா நான் நீ அடிச்சு கொள்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சொன்னாங்க, நீங்க கொடுத்த பணத்தை இந்த ஆளு ஊழியத்துக்கு செலவழிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கோவம், அந்த கோவம். அவன் பெரிய மாளிகை எனக்கு கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அதோட பெரிய பொக்கிஷத்தை நீ கொடுத்துட்டாயா, என் பையனை உயிரோட கொடுத்துட்டேன். எனக்கு அரண்மனை வேண்டாம், ஒரு கன்றாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோமாவை நேசித்தார். அதே தோமா நம்முடைய சென்னைக்கு வந்தார். நீங்க சென்னைக்கு போற வழியில பாத்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கும். ட்ரெயின் அங்க நிற்கும். அது பரங்கி மலைன்னு தமிழ்ல இருக்கும். தமிழ்ல பரங்கி மலை, செயின்ட் தாமஸ் மவுண்ட். அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் நம்முடைய தோமா, இந்த தோமா ரத்த சாட்சியாக மறிக்கிறான். யாரோ ஒருத்தன் தோமாவை நேசிக்காத ஒருத்தன் கோவத்துல தோமா ஒரு ஈட்டினால் குத்துறான். தோமா ரத்தத்தை சிந்தி அங்க மறிக்கிறார். இந்த ரத்தத்தை சிந்தினால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி அத்தனை சபை இருக்குது. இது தோமாவை குறித்த ஒரு சின்ன ஒரு சாட்சி. சரி, இந்த வசனம் நமக்கு புரியறதுக்கு இதுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் புரியும். யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும். யோவான் 9:39 ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கத்தை ஒரு வசனத்தை நமக்கு பல வசனங்கள் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். நமக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா இங்க இதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனத்துல, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், யாரு காணாதவர்கள், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்காக நான் இந்த உலகத்திலே வந்தேன். இந்த வசனத்தை ஒரு பிஜேபி காரன், ஒரு RSS காரன் கையில சிக்கிட்டானா நம்ம ஒளிஞ்சோம். ஏயா, உங்க ஆண்டவர் எதுக்காக வந்தாரு? குருடாக்கறக்கா வந்தாரு. அப்ப கண்ணில் எல்லாத்தையும் இந்த ஈயத்தை காய்ச்சி காய்ச்சி ஊத்திடுவாரா? கண்ணு தெரியுமெல்லாம் கண்ணில் ஈயத்தை ஊத்தி இந்த பிச்சைக்காரங்களெல்லாம், இந்த சின்ன சின்ன பசங்களை பிச்சைக்காரங்களாகிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன செய்வாங்க சொல்லுங்க? காய்ச்சி ஊத்துவாங்க கண்ணில். அப்பதான் இந்த குருட்டு பிள்ளைகளுக்கு தான் காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஆனா இங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தான்னு அவர் சொல்றார், நான் சொல்றேன். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாக, இது யார்? நம்ம தான். காணாதவர்கள் காணும்படியாக அந்த வசனத்தை தான் இப்ப யோவான் 20வது அதிகாரம் 21 தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நம்ம காணவில்லை, விசுவாசிக்கிறோம். இங்க இந்த யோவான் 9வது அதிகாரத்துல 2 கூட்டத்தார் நம்ம பார்க்கலாம். ஒரு கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்கள். யூதர்களுக்கு ஏன் அவர்கள் காணவில்லை, எது அவர்களை குருடாக்கினதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதான் நம்முடைய செய்தி. யூதர்கள் ஏன் காண முடியவில்லை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, எது அவர்களை காண முடியாத செய்தது. இப்ப ஒரு பிராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கெல்லாம் கண்ணு நல்லா தெரியுது. திடீர்னு கேட்ராக்ட் அப்படின்னு ஒரு டிசீஸ் வரும். அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம கண்ணுக்குள்ள லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதாவது நம்ம கண் இந்த லைட்டு அந்த லென்ஸ் வழியா போய் கார்னியாங்கிற ஸ்கிரீன்ல போய் உழந்து பிரெயினுக்கு போகும். ஆனா திடீர்னு என்ன ஆயிரும்னா, இப்ப எனக்கு வயசு கூட கூட என் மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. மண்டை பாலிஷா இருக்கும். அப்படியே எங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே லைட் எல்லாம் கிளார் அடிக்கும். இப்ப இது வர எனக்கு நெத்திய ஃபுல்லா முடி இருந்துச்சுன்னா கிளார் அடிக்குமா? அடிக்காது. அப்ப இந்த தலையில இருக்க முடி எப்படி போய் ஒரு வயசு தோற்றத்தை உங்களால பார்க்க முடியுதோ, அது போல அந்த லென்ஸ் டிரான்ஸ்பரன்சி போய் ஒபிசிட்டி ஆயிடும். இந்த லென்ஸ் எடுத்துட்டு வேற ஒரு லென்ஸ் உள்ள வச்சிருவாங்க. அது ஒரு காரணம் காணாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல கள்ளிப்பால் செடியை கண்ணில் ஊத்துவாங்க. நல்லா இருந்துச்சு, அது கண்ணு குருடா போகும். இப்படி பல காரணத்துல கண்ணு தெரியாம போகும். உலக பிரகாரமா கண், ஆவிக்குரிய கண்கள் கிடையாது. ஆனா ஆண்டோட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏன்பா உங்களுக்கு எல்லாம் கண்ணு குருடா போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காரணத்தை நம்ம பைபிள்ல இருந்து பார்க்க போறோம். ஏன்னா யூதர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க நல்லவர்களா? அவன் நல்லவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, என் சேஷ்ட புத்திரங்கிறார். யாரு சேஷ்ட புத்திரனா? அப்படிதான் சொன்னார். ஆனா இந்த சேஷ்ட புத்திரர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது
அவரை பார்த்தாங்க, குருடராயிட்டாங்க. அதனாலதான் யோவான் 9வது அதிகாரம் 39வது அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாக, காணாதவர்கள் இது நம்ம விசுவாசிக்கிறவர்கள், காண்கிறவர்கள் குருடர். காண்கிறவர்கள் பார்த்தாங்க, ஆண்டவராகிய இயேசு கண்ணால பார்த்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஏன் அவங்க குருடரானாங்கிறது வாசிப்போமா. இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிப்போமா 14வது வசனத்தை பார்ப்போம். இங்க ஒரு பிறவி குருடன் ஒருத்தர் இருக்காங்க. பிறவி குருடன் பிறந்ததுல கண்ணு பார்க்கவே முடியாது. பிறவி குருடனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் போது இந்த உறுப்பு இல்ல, கண்ணில் இருக்கிற அந்த பால், அந்த ஐ பால் இல்ல, ஐபாலே இல்ல அவனுக்கு. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனத்துல தன்னை யாருங்கிறத சொல்றாரு. எப்பவுமே அவர் தன்னை வெளிப்படுத்திட்டு தான் ஒரு காரியத்தை செய்வார். நான் உலகத்தில் இருக்கிறே, உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், லைட் பண்ண என்னை பாரு, நான் லைட், நீ என்னை பற்றி கொண்டாதான் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும், நடக்க முடியும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா நான் இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால லைட்னு சொல்லிட்டு இவளை சொல்லி அவர் யோவான் 9வது அதிகாரம் 6வது சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி, இவ்வளவு ஸ்டெப் செய்ய வேண்டியிருக்குது. அவர் எப்பாத்தா அப்படின்னா காது திறந்துடும். எப்பாத்தான்னு சொன்னா போதும் திறந்துடும். அந்த வாய்ஸ்ல ஒரு பவர் இருக்கு. மரித்த லாசருவே எழுந்துரு, அந்த வல்லமை இருக்கு. ஆனா இவன் ஒரு பிறவி குருடன். இங்க பர்த் டிஃபெக்ட் பாக்குறாரு, கண்ணில் ஓட்டதான் இருக்கு, இன்னும் ஐபால் இல்ல. அதனால எல்லாம் செஞ்சு பூசி நீ போய் சீலாமுக்கு கழுவுன்ற உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் கண் வந்துருச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 இதுதான் அவருடைய கண்கள் குருடானது கண் ஓய்வு நாள். வாசிப்போமா. இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அவர் ஏன் ஓய்வு நாள்ல செய்தாரு? அங்கதான் பிரச்சனை. அவர் ஓய்வு நாள்ல செய்யாம வேற ஒரு நாள் இதை செய்திருந்தாங்கன்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அது ஓய்வு நாள். இன்னைக்கும் ஒரு கூட்டத்தார் கண்கள் குருடாகவே இருக்காங்க. அது யார் அப்படின்னா, செவன்த் டே அட்வென்ச்சர்ஸ் அப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்களும் இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு சனிக்கிழமை பிடிச்சிட்டு தொங்குவாங்க. அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போவோம், வேற வேலையை செய்ய மாட்டோம், எக்ஸாம் வச்சாலும் போக மாட்டோம், என்ன நடந்தாலும் போக மாட்டோம், அன்னைக்கு நாங்க ஆலயத்துக்கு தவிர வேற எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டத்தா இருக்காங்க. அவங்களை ஆண்டவர் பார்த்துக்கூடாது, நம்ம அவங்கள போட்டு மண்டிய விடக்கூடாது. ஆனா அந்த ஓய்வு நாளுங்கிற பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம் 15 யோவான் 9:15 ஆகையால் அது ஓய்வு நாள் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தார் கேட்டார். அதற்கு அவர் என் கண்கள் மேல் சேற்றி பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் சொல்லிட்டான். அப்பொழுது பரிசேயர்களே சிலர், இந்த பரிசேயர்களுக்கு என்ன ஒரு பெரிய வைராக்கியம்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, அத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கும் ஒரு சிலர்லாம் அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது. சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போயிட்டேன். நம்முடைய ஆலயத்துல வருகிற ஒருத்தர் நல்ல வயதானவர். நான் சொல்றது 2000 ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்பயே நல்ல வயதானவர். ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், பிரதர் நான் உங்களையும் சிஸ்டரையும் நான் சந்திக்கணும். சரி பாப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கரெக்டா ஒரு 10 மணிக்கு எங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு. என் மனைவியும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, டாக்டர் உங்கள்கிட்ட நான் சில காரியங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அவர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆலயத்தை முடிஞ்சிட்டு நேரா ஆஸ்பத்திரிக்கு வரீங்க, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேன். அப்படியா பிரதர், தப்பா? இல்ல ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்க வேலை செய்யலாமா, வேலை செய்யக்கூடாதுல்ல அப்படின்னாரு. அவருக்கு ஒரு பேரன் இருக்கான், ஒரு 6 வயசுல. அவனுக்கு டெலிவரி பார்த்தது என் மனைவி தான் பார்த்தாங்க. நான் அந்த அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் உங்க பேரன் ஞாயிற்றுக்கிழமை மேல இருந்து கீழே குதிக்கிறான், கையை உடைச்சு விட்டான். நீங்க என்கிட்ட வரும்போது நான் சொல்றேன், பிரதர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதர், உங்க பையன் இப்படி கை தொங்கிட்டே தான் கிடக்கணும், நான் கையெல்லாம் கட்ட முடியாது, நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் தான், என்னால பிளாஸ்டர் போட முடியும், ஆனா இது ஓய்வு நாள், அதனால நான் உங்க பையனை உங்க பேரை நான் தொடவே முடியாது, நீங்க ஒற்றுக்கொள்ளைங்களான்னு கேட்டேன். அவருக்கு லேசா இடிக்க ஆரம்பிச்சது. என்னடா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, பேரன் கையை உடச்சிட்டு வந்தா இவன் தொடவே மாட்டேங்க. ரைட்,
உங்களுக்கு கொஞ்சம் வயசாச்சு, நீங்க கார்டியாக் பேஷண்ட், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, சிவியர் எம்ஐ, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெப்டோகைனஸ் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டா டக்குன்னு நீங்க ரிவைவ் ஆயிடுறீங்க, ஒரு பிளாக் இருக்கு. ஆனா நான் சொல்றேன் பிரதர், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதர், நான் உங்களுக்கு ஊசியெல்லாம் போட முடியாது, நீங்க விசுவாசத்தோட இப்படியே வீட்டுக்கு போங்க, திங்கட்கிழமை வாங்க, நான் அந்த ஸ்ட்ரெப்டோகைனஸ் ஊசி போடுவேன், நீங்க பழச்சிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு உடனே டாபிக்கை மாத்திட்டாரு. பார்த்தீங்களா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு நான் எங்க வரக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது, என்ன செய்யணும், ஜெபத்திலேயே இருக்கணும். இப்படி இன்னைக்கும் ஒரு சில கண்கள் அப்படி குருடாய்த்தான் இருக்கிறாங்க, சொல்றேன் நான் உங்களுக்கு. அடுத்து வாசிப்போம். இப்ப நான் என்ன சொல்றேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் என்ன நான் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் எங்க இருந்து இந்த வசனத்தை எடுக்கிறேங்கிறத நான் சொல்றேன். யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனத்துல, அதற்கு இயேசு, தோமாவே, நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். இப்ப காணாமல் விசுவாசிக்கிற யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனத்துல இயேசு, காண்கிறவர்கள் காணாதவர்கள் காணும்படியாக, நான் காணல, நான் பார்க்கல, 23 வருஷமா ஆண்டவரோட கூட இருக்கிறேன், இன்னைக்கு வரை நான் இயேசுவையும் பார்த்ததில்லை, தேவ தூதர்களையும் பார்த்ததில்லை, எனக்கு பார்க்க வேண்டாம், ஏன் நான் பார்க்க வேண்டாம் நினைக்கிறேன்னா நான் பாக்கியவனா இருக்கிறேன். சரியா, ரைட். அநேகர் பார்க்கறாங்க, பார்க்கறவங்களும் பார்க்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. சரியா, இப்ப பாருங்க, அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காண்கிறவர்கள் குருடராக, காண்கிறவர்கள் குருடாதான் என்னதான், இதான் நம்ம பார்க்கணும், காண்கிறவர்கள் குருடராக, இது என்னன்னு பார்க்கப்படும். அன்னைக்கு இருந்த யூதர்கள் பார்த்தாங்க இயேசுவை, ஆனா அவங்களுக்கு காண முடியாமல் இருந்ததுக்கு காரணம் ஓய்வு நாள்ங்கிற ஒரு கான்செப்ட். அந்த ஓய்வு நாள் ஒரு கான்செப்ட் அவங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சு, அதை நம்ம பார்க்கிறோம். 16. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர்கள், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எப்படி செய்வான். அப்ப அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாச்சு, செப்பரேஷன் ரெண்டாயிடுச்சு. ஒரு குற்றத்தார், அந்த பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவன் மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்தான்னா இவன் என்ன சொல்லியிருக்கணும், கோ, ஐ வில் கிவ் யூ an appointment. டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் சும்மா சாதாரண டாக்டர், முதுகுது நான் உள்ள வந்துடலாம் எங்களை பார்க்கறதுக்கு, யாருமே இருந்தா பார்த்துருவேன் பேஷண்ட்டை. ஆனா அப்பாயின்மெண்ட் சொல்லி ஒரு சில டாக்டர் இருப்பாங்க, அது இருந்தா தான் அவங்கள பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிஸ்டர் பிளைண்ட் மேன், யூ கோ அண்ட் ஐ வில் கிவ் யூ an appointment. ஆனா நான் அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு மட்டும் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அன்னைக்கு நான் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆசைன்னா, நான் ஓய்வு நாளை விட பெரிய ஆள், இதான் அவரை காரணம். நீங்க ஓய்வு நாள்றீங்களே, அதை விட நான் என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப் மேல அப்படிங்கறத அவங்களுக்கு காட்டணுங்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு வாஞ்சை. சரி, இதை நாம் புரியறதுக்கு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போயிடும். யோவான் 5வது அதிகாரம், இங்க 38 வருஷமா வியாதியா ஒருத்தன் இருக்கான். வியாதியா இருக்கானா, ரைட். அவன்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வர்றாரு, அவன் கூப்பிடவே இல்லை, அவன் ஜாலியா படுத்து கிடக்கிறான். அவன் எவ்வளவு ஜாலியா இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்குலாம் ஒரு இது பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு என் வீடு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொடைக்கானல் ஆண்டவர் பெரிய கிருபையாக ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்காரு, அது போனா மனசுல இங்கதான் இருக்கும், இந்த வீட்டுக்கு இருக்கணும். நேற்று நான் செய்தி கொடுக்குறதுக்குள்ள நான் பட்ட பாடம் உங்களுக்கு தெரியாது. வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, எங்க உட்காந்து மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்து அந்த செய்தியை கொடுத்தேன். நான் வந்த இடத்துல ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எனக்கு ஆசை. சரி, இப்ப இவன் 38 வருஷம் ஒரு இடத்துல படுத்திருக்கான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகனே, 9வது வருஷத்துல போகும்போது படிக்கன்னு தூக்கிட்டு போயிரு, இதை போட்டுட்டு போனா திரும்ப மறுபடியும் வந்து படுத்துக்கிட்டு அதனால இங்க வச்சா தூக்கிட்டு போய். அப்ப 38 வருஷமா ஒருத்தங்க படுத்துக்கிறாங்க. அவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனம், இயேசு இவர்களை ஓய்வு நாளே செய்தபடினாலே. அப்ப 38 வருஷமா ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஏன் அன்னைக்கு சுகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வாஞ்சை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வாஞ்சை, இயேசுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 2வது அதிகாரம்
மார்க்கு 2வது அதிகாரம் 28வது வசனத்துல இங்க ஒரு வசனத்தை காட்டு. இந்த வசனம் தான் ஆண்டவரை ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். மார்க்கு 2:28. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறாங்க. ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவர். இந்த கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா 26வது வசனம் பாருங்க. ஆண்டவர் சாப்பிட்றத குறித்து ஒரு பிரச்சனை வருது. 23ல இருந்து வாசிக்க, அப்பதான் இது உங்களுக்கு புரியும். 23 பின்பு அவர் ஓய்வு நாளே பயிர் வழியா போயிடும். அவருடைய சீஷர்கள் நடந்து போகலே கதிர்களை கொய்த பரிசுகளை நோக்கி இதோ ஓய்வு நாளே செய்யத்தக்காத விஷயம். அதுங்க செய்யத்தக்காதனா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்றேன். அதாவது ஓய்வு நாள்ன்றது இவங்க ஒரு கான்செப்டை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப அந்த கதிரை பிடுங்கிறது ஒரு வேலை. அதை கையில வச்சு போடுவாங்க. வேற எதாவது நினைக்கிறாங்க. கதிர் நீங்க நினைக்கிறத பார்த்து வேற எதாவது நினைச்சாங்க. அப்ப இது செய்தது தப்புன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை காட்டுகிறார். 25. அதற்கு இயேசு தாவீதுக்கு உண்டான ஆபத்திலே தானும் தன்னோட பசியா இருந்த பொழுது அவன் அபித்தாத் என்ற பிரதான ஆசாரியருக்கு போய் அங்க சமூக தாப்பத்தை அவன் புசிச்சான் இல்லையா, அது ஆசாரியன் மட்டும் தானே புசிக்கலாம். தாவீது ஆசாரியனா, யூதனுடைய வம்சத்துல இருந்து வந்தான், அவன் சாப்பிட்டான்ல, அப்ப தாவீது தப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பின்பு அவர்களுக்கு மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உண்டு பண்ணதை நம்ம சந்தோஷமா அனுபவிக்கணும். ஒரு பாஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சம்பவத்தை வச்சிருக்காரு. ஒரு பெந்தெகோஸ்து சபையில ஒருத்தர் செய்தி கொடுக்க, என்னை மாதிரி ஒரு ஆள், என்னை மாதிரி யாரு, ஒரு வெளியில உள்ள ஒரு பிரசங்கத்தை எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டு, பிரதர் நீங்க அடுத்த வருஷம் நீங்க தாங்க பிரதர் வரணும்ட்டு எல்லாரும் டங்க டங்க ஆடுறாங்க. இவர் அடுத்த வருஷம் போறாரு. ஆனா அவர் முகத்துல ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அதுனா மீசை இருந்துச்சா. உடனே எல்லாருக்கும் ஒரு இடரல் வந்துச்சான். பிரதர் நீங்க பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்களா? ஸ்டாலின் சண்டே டியூட்டிக்கு போவாரு, அதனால அவர் அது போடுறாரு. அது நீங்க உங்க வேலை ஸ்டாலின், நான் அதை நீங்க யாரு சொன்னாலும் நீங்க போறத போயிருங்க, ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். இவர் சொல்றாரா, இங்க பாருங்க இந்த மீசையை நானா வளர்க்கல, அதான் வளர்ந்துச்சு, நான் என்னங்க செய்யறது அப்படின்னு அவர் சொன்னாராம். அது மாதிரி ஓய்வு நாளுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார். வாட்சி பார்ப்போம். இங்க ஆண்டவருடைய நோக்கம், அதாவது கண்களை மறைக்கிறது ஒரு பாரம்பரியம்ங்கிற ஒரு ஓய்வு நாள். ஆனா மத்தேயு 12வது அதிகாரம் இதே சம்பவத்தை தான் அங்க மத்தேயு எழுதும்போது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நடந்து வருகிறாரு. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு 7 மத்தேயு 12:7 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன கருத்து. அப்ப ஆண்டவர் பலி இரக்கம். அவருங்க 8 மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அதான் என்ன அர்த்தம்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு நான் சாதாரண ஆளுன்னு நினைச்சாங்க. அன்னைக்கு நான் நினைச்சேன் ஆண்டவர் தான். அப்ப இரக்கத்தை தான் அவங்க எதிர்பார்க்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல எங்களுக்கு இறக்கம் கிடையாதுங்க, அதை மட்டும் நான் காத்தேன். யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறி தேவனை தமக்கு சொன்னதால அவரை கொலை செய்யும்படி தெரியும். நானும் பிதாவும் ஈக்குவல் அப்படின்ட்டார். ஏன் ஈக்குவல்னா, 38 வருஷமா இங்க இருக்கான்ல, என்னைக்காவது நீங்க ஜோம் பண்ணி சரியாச்சா? ஆனா என் பிதா ஓய்வு நாளிகை இன்றைக்கு போய் இவனுக்கு ஜோம் பண்ணாரு, ஜோம் பண்ணி நடக்கிறான். அப்ப ஓய்வு நாள் அன்னைக்கும் நான் ஆண்டவர்ல சொல்லி ஈக்குவலிட்டியை காட்டுறாரு. இவங்கள்ட்ட என்ன கிடையாது, இரக்கம் கிடையாது. யோவான் 8வது அதிகாரம் 50வது வசனத்துல, அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கற்களை எடுத்தார்கள், இயேசு மறைந்து. நோக்கம் தாங்க முக்கியம். இவங்க கண்களை குருடாக்குனது ஓய்வு நாள். 2வது இவருடைய கண்களை குருடாக்குனது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 2 உங்களுக்கு காட்டப்படுறேன். மத்தேயு 15வது அதிகாரம், மத்தேயு 15:6. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்கிறீர்கள். பாரம்பரியம், இந்த பாரம்பரியங்கள் ரொம்ப 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 முக்கியமானது. வேதத்துல சின்னதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு,
நாங்க அதை ஃபாலோ பண்ணோம். அது என்னட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சிஎஸ்ஐ காரர்களுக்கு மட்டும்தான் இந்த பாரம்பரியம் இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. பெந்தேகோஸ்து மக்கள்லாம் இதை கேட்டுட்டு கக்கா புக்கான்னு சிரிப்பாங்க. அது லெந்து காலம்னு ஒரு காலம் இருக்குது. இந்த லெந்து காலத்துல நாங்க சிஎஸ்ஐ மக்கள் என்ன பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணோம்னா, நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம். அநேக எங்களுடைய சொந்தக்காரங்களாம் அழுவாங்க கண்ணீர் விட்டு, ஐயோ லெந்து வரப்போதே, நான்வெஜ் நாங்கள் எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி நம்ம சாப்பிடாம வாழ அப்படின்ட்டு. நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ மதத்தார்கள் அவங்களுடைய கடவுளுக்காக என்னென்னையோ தியாகம் பண்றாங்க. வெறும் காலில் நடக்க என்னென்னு வச்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். சரி, நம்முடைய பாரம்பரியத்தின்படி இந்த ஒரு 40 நாள் ஆண்டவருக்காக நான்வெஜ்ஜை விட முடியுமா விட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு பிடிக்கும். சரி, இங்க என்ன பாரம்பரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 15வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவருடைய சீசர்கள் இடத்துல இயேசு இந்த வசனத்தை கேட்டு இடர் அடைந்தார்கள். இடரல் என்னது சொல்லுங்க பார்ப்போம். என்னையா, நாங்க இந்த பாரம்பரியத்தை, ஓய்வு நாள்ங்கிற பாரம்பரியத்தை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோமே, இவர் ஒரு அற்புதத்தை செய்துட்டு மீற சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஏன் அதாவது ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்தார் யூதர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 வசனம் மத்தேயு 15:13 அவர் பிரதித்திரமாக, என் பரம பிதா நாடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்க. ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, காணாமல் விசுவாசிக்கிற நம்மள பிதா நட்டு அது ஒளிவத்தாட்சி செடியை போல வளர்ந்து பனையை போல வளர்ந்து செழித்து உயர்த்தி ஒவ்வொரு வருஷம் உயர்த்தி மகிழ்கிறார். எனக்கு நேற்று ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. இப்படி ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தலையில கொடுத்தார். நான் சொன்னேன், இந்த வீடு எங்களுக்கு எப்பயோ கிடைக்க வேண்டியது, ஆனா இந்த வருஷத்துல ஏன் கிடைச்சதுன்னா, இந்த வருஷத்துல நியூ இயர் கிஃப்ட் அப்படின்னு ஆண்டவரை கொடுத்துருக்கோம். இந்த கிஃப்டை அப்படியே முழங்கால் போட்டு அவருடைய பாதத்துல, ஆண்டவரே வைசாக்குங்கிற இந்த இவருடைய கருத்திலிருந்து இல்லையா, அந்த ஆணி பிடிக்கப்பட்ட உம்முடைய கருத்திலிருந்து நான் வாங்கினேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அதை நான் வாங்கிக்கிட்டேன். காரணம்னா, நாம் யார்? பிதாவால் நாட்டப்பட்டவர்கள். 12வது அதிகாரம் 2வது வசனம் 15:5 மத்தேயு, உடைய சீசருடைய ஏன் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறார்கள். பாரம்பரியத்தை மீறி, பாரம்பரியத்தை நம்ம பிரேக் பண்ணத்தான் கண்கள் திறக்கப்படும், இல்லைன்னா திறக்கப்படாது. ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இப்ப நம்ம இந்த ஒரு வசனத்துக்குள்ள வருகிறோம். அது என்னன்னா, யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனம் வாசிச்சேன். காண்கிறவர்கள் குருடன், காணாத நம்மர்கள் பாக்கியனாக சொல்றாரு. காரணம் என்ன? ஆண்டோட எதிர்பார்ப்பு என்னன்னா, முந்தின வசனத்தை வாசிக்க பார்ப்போம். முந்தின வசனத்தால 35 வாசிப்போம். யோவான் 9:35 அவனை கேள்விப்பட்டு அவனை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்க. எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் எதிர்பார்ப்பார். நம்ம ஸ்டாலின் இருக்கார், பஸ்ல அவர் பஸ் ஓட்டிக்கிட்டே போவார். ஆனா கண்டக்டர் என்ன செய்வார்னா, டிக்கெட் காசு இருக்கணும், இல்லைன்னா பாஸ் இருக்கணும். காசு இல்லைன்னா பாஸ் இருந்தா விட்டுருவாரு. ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பாஸ் வச்சிருப்பாங்க. ஸ்டாலின் இந்த மாதிரி இந்த பஸ் பிஆர்சியில ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாஸ் வச்சிருப்பாங்க. நானும் ஸ்டாலின் ஒரு நாள் பஸ்ல போறோம். நான் டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கினேன், அவரு காசை கொடுக்கல, பாஸை காட்டினாரு. உடனே அவரை போக்கே சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கண்டக்டர் ஒண்ணு கேட்பாரு, காசு கொடு இல்லைன்னா பாசு கொடுன்னு. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, விசுவாசம். தேவனுடைய குமாரத்துல நீ விசுவாசமா இருக்க சொல்லி, விசுவாசமா இருந்தானா எப்படி நம்ம விசுவாசமா இருக்கிறோம்ங்கிறத மட்டும் காமிச்சிட்டு இந்த செய்தியை நம்ம கேட்கிறோம். எப்படி நம்ம விசுவாசம், அந்த விசுவாசம் நம்ம எப்படி காட்ட முடியும்? வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது விசுவாசத்தை காட்டணும். நம்ம பாக்கியம் தானே, பாக்கியம் நம்ம இருக்கிற மனுஷன் விசுவாசத்தை காட்டணும். எப்படி காட்டணும்? வாசிப்போமா. ரோமர் 10வது அதிகாரம் 9. இந்த வார்த்தை உன்னிடத்தில் சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் சொல்லும். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பட வாயினாலே அறிக்கை பண்ணும். நீங்க அறிக்கை செய்யணும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார்,
என்னுடைய பாவத்திற்காக மரித்து உயிரோடு எழுந்தார். இன்று அவர் என்னோடு கூட இருக்கிறார். இதில் நீங்க என்ன செய்யணும்? வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நானே உள்ள இருதயத்தோடு உடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி நன்றி நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.